بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளுக்கு சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் வழிகாட்டுதலுக்கு சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனைகளும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை ஏற்றி வைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை ஏற்றி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகளின் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லூர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தார் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் திரு பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் 1445 அதாவது துல்ஹஜ்ஜினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் எல்லாம் செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு தினங்களில் 1446 ஹிஜ்ரி ஆண்டு பிறக்க இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கடந்த ஆண்டில் நம்மிடமிருந்து ஏற்பட்ட அனைத்து விதமான தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்ந்து அருள் புரிவானாக. நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்கள், சிக்கல்கள், நோய்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து அல்லாஹ் தஆலா
வருங்காலத்தில் சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான், மனிதர்களுக்கோ மலக்குமார்களுக்கோ இல்லாத ஒரு சக்தியை, ஒரு செயல்பாட்டினுடைய கட்டுப்பாட்டை நான் மாத்திரமே வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு 5 விஷயங்களை பற்றி சொல்லி காட்டுவான். அந்த 5 விஷயங்களில் முக்கியமாக ஒன்று, வமா தத்ரீ நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். ஒரு மனிதன் எந்த பூமியில் மரணிப்பான் என்று எந்த மனிதராலும் சொல்ல முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் தன்னுடைய மரணம் எப்போது, எங்கே, எந்த இடத்தில், எந்த நாளில், எந்த தேதியில், எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில், கூட்டத்திலா அல்லது தனிமையிலா, நன்மையான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் போதா அல்லது அதற்கு நேர்மறையான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுதா, நம்முடைய மரணம் எப்போது நிகழும் என்பதை குறித்து உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வசனம் மூலமாக நமக்கு பறைசாற்றுகின்றான். அது மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் இப்படித்தான் துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் இப்படித்தான் துஆ கேட்க சொன்னார்கள். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான மௌத்தை தா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்தை தா, மரண நேரத்தில் ராஹத்தான மரணத்தை தா, சக்கராத்துடைய நேரத்தில் எனக்கு ராஹத்தை தா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். நான் மரணிக்கின்ற நேரத்திலும் மரணத்திற்கு பின்னாலும் என்னுடைய மௌத்தில் பரக்கத்தை தான், சக்கராத்துடைய நிலையை லேசாக்கு, இறுதி முடிவும் நல்ல முடிவாக இருக்க வேண்டும். இதைத்தான் உலகத்தில் வாழ்ந்த எல்லா நல்லடியார்களும், உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்ன துஆவும் இதுதான் நமக்கு கேட்கணும். நான் சிறந்த மௌத்து எது என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பு தரும் பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருமா யமூது அலைஹில் அப்து, ஒரு அடியானுக்கு ஏற்படுகின்ற சிறந்த மௌத்து எது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பு தரும் பொழுது, காபிரம் மின் ஹஜ்ஜின் அவ் முஃதிரம் மின் ரமலான், ஹஜ்ஜுடைய குழுவில் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அடியானுக்கு, ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டாலோ அல்லது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் நோன்பு திறக்காமலேயே ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அது சிறந்த மரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த 2 மரணங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் புனித போருக்காக வேண்டி ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மரணமும் சிறந்த மரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சிறந்த மரணம் எதுவெல்லாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடும் போது, ஒருவர் ஹஜ்ஜினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது புனித ஜிஹாதினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுதோ, ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுதோ, மார்க்க கல்வியை தேடி செல்லக்கூடிய நேரத்தில் ஒருவர் மரணம் அடைந்தார். இந்த மாதிரி மரணங்கள் அனைத்துமே சிறந்த மரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒருவர் ஹஜ்ஜினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் மரணம் அடைந்தால் அவருடைய மரணம் சிறந்த மரணம் மாத்திரமல்ல, ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒருவர் புனித போரில் கலந்து கொண்டு அதில் கொல்லப்பட்டால் அவருக்கு எந்த அந்தஸ்து கிடைக்குமோ அதே அந்தஸ்து ஹஜ்ஜினுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் மரணம் அடைந்தாலும் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதர் ஒரு நற்காரியத்திற்காக வேண்டி பிரயாணம் செய்து அந்த பிரயாணத்தினுடைய இடையில் ஒருவர் மரணித்தாலும் அவருக்கு எந்த நற்காரியத்திற்காக வேண்டி பிரயாணம் செய்தாலோ அந்த நன்மையினுடைய கூலி முழுமையாக கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
உதாரணமாக ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜிற்காக வேண்டி ஒருவர் வீட்டை விட்டு கிளம்புகின்ற நேரத்தில் மரணம் அடைந்து விட்டாலோ, அல்லது ஹஜ்ஜிற்கு சென்று ஹஜ்ஜினுடைய காரியங்களை அமல்களை கிரைகைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டாலோ, அல்லது ஹஜ்ஜை முடித்துவிட்டு வீடு திரும்பவில்லை, வீடு திரும்பக்கூடிய பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் மரணம் அடைந்து விட்டாலோ ஹஜ்ஜினுடைய கூலி முழுமையாக அவருக்கு கிடைக்க மாத்திரமல்ல, ஷஹீதுடைய அந்தஸ்து. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல இப்படி சொல்லி காட்டுவான், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். நான் ஹிஜ்ரத் பயணம் என்பது ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு பயணம். ஜிஹாதினுடைய பயணம் எப்படி ஒரு சிறப்பான மகத்தான ஒரு பயணமோ, ஹஜ்ஜினுடைய பயணம் எப்படி ஒரு சிறப்பான மகத்தான ஒரு பயணமோ, அதே போன்று ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது சிறப்பான ஒரு மகத்தான ஒரு பயணம். ஒருவர் ஹஜ்ஜி செய்தால் முன்பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுமோ, மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஹஜ்ஜு காரணமாக இருக்குமோ, அதே போன்று ஒருவர் ஹிஜ்ரத் செய்தாலும் அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை கட்டளையிடுகிறான், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள் என்பதாக. சூரத்துல் நிசால 97வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை கேட்பான், அலம் தகுன் அரபுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்ற கருத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிசாவில் 97வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த வசனம் மக்காவில் இருக்கக்கூடிய ஜுந்துப் இப்னு லம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர் 90 வயதை கடந்த ஒரு வயோதிகர், படுக்கையில் படுக்கக்கூடிய ஒரு வயோதிகர், கண் பார்வை தெரியாத ஒரு வயோதிகர், எழுந்து நடக்க முடியாத ஒரு வயோதிகர், பலகீனமான ஒரு வயோதிகர். இவருக்கு இந்த வசனம் இறக்கப்பட்ட நிகழ்ச்சி அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அலந்தத்தின் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்யவில்லை? ஹிஜ்ரத் செய்யலாமே என்ற இந்த வசனம் அவருக்கு தெரிந்த பொழுது தன்னுடைய மக்களை அழைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத பூமியில், நபியினுடைய தோழர்கள் இல்லாத பூமியில் நான் இங்கு இருப்பது நயவஞ்சகர்களுடைய கூடாரமாக இந்த மக்காவை நான் பார்க்கிறேன். அதனால நானும் ஹிஜ்ரத் போறோம். அதனால என்ன தூக்கி கொண்டு மதீனாவுக்கு சென்று விட்டு விடுங்கள் என்பதாக ஜுந்துப் இப்னு லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 90 வயதை கடந்த அந்த சஹாபி தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மகன்களுக்கு கட்டளையிடுகிறார். அவங்க மகன்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க, அவர்களுடைய பலகீனத்தை அவருக்கு எடுத்து கூறுகிறார்கள். நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்கள், உங்களால் நடக்க முடியாது, உங்களுக்கு கண் பார்வை தெரியாது, நீங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க, அதனால நீங்க ஹிஜ்ரத் பயணத்தை கைவிட்டு விடுங்கள், உங்களுக்கு ஹிஜ்ரத் பயணம் கடமை இல்லை என்பதாக அவர்களுடைய பலகீனத்தை அவர்களுடைய மக்கள் எடுத்துரைக்கின்றார்கள். நான் அவரு கேட்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ் சூரத்துல் நிசாவுடைய 98வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இல்லல் முஸ்தலஆஃபீன மினர் ரிஜாலி வன்னிசாஇ வல்வில்தான். வயோதிகமான பலகீனமான ஆண்களோ அல்லது பெண்களோ அல்லது சிறுவர்களோ லா யஸ்ததியூன ஹீலத்தம் வலா யஹ்ததுன சபீலா, யாருக்கு தந்திரம் தெரியாதோ அல்லது யாருக்கு மதீனா செல்லக்கூடிய ஹிஜ்ரத் செல்லக்கூடிய பாதையில் தெரியாதோ, ஃபௌலாயிக அஸல்லாஹு அய்யஅஃபு அன்ஹும் வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. 98 99வது வசனத்துல அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்வதற்கு முடியாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விலக்கு கொடுக்கின்றான், சலுகை. யாரெல்லாம் பலகீனமாக இருக்கின்றீர்களோ, பெண்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டாம், சிறுவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டாம், வயோதிகமான ஆண்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டாம், அவர்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். 98 99வது வசனத்தை, இந்த வசனத்தை இறக்கி வைக்கும் பொழுது இந்த வசனம் சம்பந்தமாக கருத்துக்களை ஜுந்துப் இப்னு லம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அவர்களுடைய மக்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு விலக்கு அளித்து விட்டான், உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இந்த வசனம் எனக்கு பொருந்தாது,
இந்த வசனம் எனக்கு பொருந்தாது. யாருக்கு தந்திரம் தெரியாதோ, யாருக்கு மதீனா செல்லக்கூடிய வழிகள் தெரியாதோ, பாதைகள் தெரியாதோ, எனக்கு பாதை தெரியும், எனக்கு எப்படி போகணும்னு சொல்லி ரூட்டு தெரியும். அதனால இந்த வசனம் எனக்கு பொருந்தாது. என்னை தூக்கி கொண்டு செல்லுங்கள், மதீனாவோடு செல்லக்கூடிய பாதையை நான் காட்டுகிறேன். எந்த முகடு வழியாக, எந்த மலைகள் வழியாக, எந்த காடுகள் வழியாக, எந்த பாலைவனங்கள் வழியாக செல்ல வேண்டும் என்பதை, மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதைகளை நான் அவர்களுக்கு காட்டி தருவேன். அதனால இந்த வசனம் எனக்கு பொருந்தாது. அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் உறுதியாக இருந்தார். மாற்றுக்கிறதே சொல்ல முடியல, தூக்கிட்டாங்க. ஜுந்துபுல் ரமலான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு பல்லக்கு மாதிரி வச்சு, அதாவது படுக்க போடக்கூடிய ஒரு பாறை மாதிரி சந்தூக்கு மாதிரி கட்டி வச்சு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா, மக்காவினுடைய எல்லை பகுதி தன்ஈம் என்ற இடம் வந்த உடனே அவருடைய உடல்நிலையில மாற்றம் ஏற்படுகிறது. ரூஹ் பிரியக்கூடிய நேரம், ஒரு கையை அந்த பல்லாக்கில் இருந்த மாதிரி, அந்த பாடையில இருந்த மாதிரியே ஒரு கையை தூக்குறார் வானத்தை நோக்கி. அல்லாஹும்ம ஹாதா யா அல்லாஹ், இந்த கை உனக்கு. அல்லாஹும்ம ஹாதா லி ரசூலி, யா அல்லாஹ் இந்த கை உன்னுடைய நபிக்கு. உன்னுடைய நபி உன்னிடத்தில் எந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்தாரோ அதே ஒப்பந்தத்தை நானும் உடன்படிக்கை உன்னிடத்தில் செய்து கொள்கிறேன் என்று வார்த்தையை முடிக்கும் பொழுது அவர்களுடைய உடம்பில் இருந்து ரூஹ் பிரிகிறது, மௌத்தாயிட்டார். மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், காபீர்கள் இப்படி விமர்சனம் செய்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜுந்துபு மக்காவுக்கு வெளியே போனாரு, முழுசா போய் சேரவே இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. எதுக்கு அவர் இவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும் என்பதாக மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள். மதீனாவுக்கு இவர் மரணித்த செய்தி மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கிடைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் வருத்தத்தோடு, ஜுந்துபு ரலியல்லாஹு மக்காவை விட்டு கிளம்பியவர் மதீனாவுக்கு வந்த பிறகு அவர் மௌத்தாகி இருந்தால் அவருக்கு ஹிஜ்ரத்தினுடைய கூலி முழுமையாக கிடைத்திருக்குமே, அது கிடைத்தது, கூலி கிடைத்ததோ இல்லையோ என்ற ஒரு வருத்தத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இப்படி விமர்சனம் செய்தார்கள். இந்த ரெண்டு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். وَمَن يَخْرُجْ مِنْ بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ. யாராவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் என்ற அந்த புனித பயணத்தை யார் செய்கின்றார்களோ, சும்மா யுத்ரிக்குஹுல் மௌத், அந்த பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு மரணம் ஏற்பட்டால் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய கூலி அல்லாஹ் தஆலா உறுதியாக்கி விட்டான். வார்த்தையை நல்ல கவனிக்கும், கிடைக்கும், சந்தேகத்துல சொல்லலை. அவருக்கு கூலி எழுதப்பட்டு விட்டது. அவர் எந்த நோக்கத்திற்காக வந்து ஹிஜ்ரத் செய்தாரோ அந்த முழுமையான கூலி, முழுமையான நன்மை அவருக்கு கிடைத்துவிடும் என்ற சூரத்து நிசாவினுடைய 100வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். இந்த வசனம் இறக்கி வைத்ததற்கு பிறகுதான் அனைத்து சஹாபாக்களுக்கும் பெருமூச்சு விட்டார்கள். ஜுந்துபு ரலியல்லாஹு ஹிஜ்ரத்தினுடைய முழுமையான நன்மையை, முழுமையான கூலியை பெற்று விட்டார் என்ற அந்த சந்தோஷம். ஏன்னா இந்த வசனத்துக்கு விளக்கு உரையில் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். குறிப்பாக குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரத் பயணம் மாத்திரமல்ல, ஹஜ்ஜினுடைய பயணமோ ஜிஹாதினுடைய பயணமோ, மார்க்க கல்வியை தேடுவதற்காக ஒருவர் பயணம் செய்து அந்த பயணம் முழுமை அடைவதற்கு முன்னால் ஒருவர் மரணித்தாலும் அவருக்கு முழுமையான கூலி கிடைத்துவிடும் என்பதை விளக்கமாக குர்துபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த வருடம் மக்காவுல பல மரணங்கள், அது ஹஜ்ஜினுடைய பயணத்தினுடைய ஆரம்பத்துல ஹஜ்ஜினுடைய காரியங்கள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஜம்ரத்துல ஏற்பட்ட மரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அதுல மதீனாவில் சென்று யார் மரணம் அடைந்தாலும்
அவருக்கு கூடுதல் செய்தியாக கூடுதல் அந்தஸ்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களில் யாருக்காவது மதீனாவில் சென்று மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருந்தால் அங்கு சென்று மரணம் அடையுங்கள். அவருக்கு நான் எப்படி மாறிவிடுவேன் சொன்னா, ஷஃபீஅன் அவ் ஷஹீதன் யௌமல் கியாமah, மறுமை நாள்ல அவளுடைய ஈமானுக்கு நான் சாட்சியாளனாக சிபாரிசு செய்யக்கூடியவனாக நான் மாறிவிடுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட கூடுதலான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பொதுவாக மக்காவில் சென்று மரணம் அடைவதற்கு, அது எஹ்ராம்ல இருக்கும் பொழுது மரணம் அடைந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜினுடைய காலகட்டத்துல 1,00,000-க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், வரலாறு படிச்சிருக்கோம். ஹஜ்ஜுக்கு சென்றக்கூடிய அந்த சமயத்துல ஒரு சஹாபி ஒட்டகத்துல ஏறுவதற்கு முயற்சி செய்தார். அந்த ஒட்டகம் நிலையை தடுமாறி ஒரு விஷயத்துல அவர் தூக்கி எரிஞ்சிருச்சு. அந்த சஹாபியர் எஹ்ராம் உடையில இருக்கிறாங்க. அந்த சஹாபி தூக்கி எரியப்பட்ட சஹாபி கழுத்து நரம்பு துண்டிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. எஹ்ராம் உடையில இருக்கிறாங்க, அவர்களுடைய ஒட்டகம் நிலை தடுமாறி அவர் தூக்கி எரிஞ்சிருச்சு, கழுத்து எலும்பு கழுத்து நரம்பு துண்டிக்கப்பட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். இவர் என்ன செய்யணும், நாங்க எப்படி அடக்கம் பண்ணணும் என்பதாக கேட்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும் செய்வது போன்று கஃன் துணி இல்லை, அவருடைய எஹ்ராம் தான் அவருக்கு கஃன் துணி. மையத்தை பொதுவாக நாம வீட்டில் இருக்கக்கூடிய மையத்தை தலையை மூடுவோம். எஹ்ராமில் இருக்கக்கூடிய ஹாஜிய அவருடைய எஹ்ராம் தான் அவருக்கு கஃன் துணி மாத்திரமல்ல, அவருடைய தலையை மூடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் மரணித்ததன் காரணத்தினால் எஹ்ராம் உடையில இருக்குவதன் காரணத்தினால் மையத்துக்கு நாமோ குளிப்பாட்டினத்திற்கு பிறகு அத்தர் துளைப்போம். அவருக்கு எந்த விதமான நறுமணமும் பூசக்கூடாது. அவர் அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, அடக்கம் செய்து விடுங்கள். நமக்கெல்லாம் தெரியும், கியாமத்துல ஒவ்வொரு மனிதர்களையும் எழுப்பப்படும் பொழுது எல்லா மனிதர்களும் நிர்வாகமாக எழுப்பப்படுவார்கள். யாரெல்லாம் பாவம் செய்திருப்பார்களோ, கை செய்யப்பட்டிருப்பார்களோ, அவர்கள் எல்லாம் கபர் குழியில இருந்து எழுந்திருக்கும் பொழுது யானம்சி யானம்சி என்னுடைய நிலை என்னாகுமோ என்று சில பேர் பித்து பிடித்தது போல பைத்தியம் பிடித்தது போல கபரில் இருந்து எழுந்திருத்து வருவார்கள். ஆனால் எஹ்ராம் உடையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஜி எஹ்ராம் உடையில ஹஜ்ஜினுடைய பெருகைகளை செயல்பாடுகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒருவர் மரணம் அடைந்தால் அவரை அடக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய எஹ்ராம் துணிதான் அவருக்கு கஃன், அவருடைய தலையை மூடக்கூடாது, அவருக்கு எந்த விதமான நறுமணமும் பூசக்கூடாது. நாங்கள் கியாமத் நாளில் அவர் எழுப்பப்படும் பொழுது எஹ்ராம் உடையுடன் எழுப்பப்படுவார். எல்லோரும் யாரும் என்னுடைய நிலை என்னாகுமோ என்னுடைய நிலை என்னாகுமோ என்ற நிலையில் கை செய்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அந்த ஹாஜி தல்பியா சொன்ன நிலையில வருவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தல்பியா சொன்ன நிலையில ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜி எப்படி தல்பியா சொல்லிட்டே போவாரோ, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று எப்படி தல்பியா சொன்ன நிலையில் ஹஜ்ஜுக்கு செல்வாரோ, நாளைக்கு கியாமத்துல கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய அந்த ஹாஜி தல்பியா சொன்ன நிலையில் எழுப்பப்படுவார் என்பதாக. இந்த வருடம் ஹஜ்ஜில பலவிதமான மரணங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த ஜம்ரத்து என்று சொல்லக்கூடிய கல் எரியக்கூடிய அந்த இடத்துல 1300 பேர் மரணம் அடைந்ததாக சவுதி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மீடியா, உலக நாடுகளுடைய மீடியா, அவைகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் செய்திகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் 1300 இல்ல, அதற்கும் அதிகமான பேர் மரணித்திருக்கலாம். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல், பலவிதமான காரணங்கள். அதன் முதல் காரணம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜினுடைய காலங்களில் குறிப்பாக 8 இருந்து 13 வரைக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்துல சவுதி அரேபியாவுடைய அந்த மக்காவில் ஏற்பட்ட வெப்பநிலை என்பது 53 டிகிரி செல்சியஸ். அந்த வெப்பநிலையில தான் ஹாஜிகள் எல்லாருமே ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த வெப்பநிலையின் காரணத்தினால் பல பேர் மரணித்தார்கள். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கூட்ட நெரிசல்.
கூட்ட நெரிசல்ல யாரு எங்க போய் நிக்கிறாங்க என்று தெரியாமல், அடையாளம் தெரியாமலே கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் மூத்தானார்கள். மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆண்டு காலமும் ஹஜ்ஜினுடைய ஏற்பாடு செய்யக்கூடிய சவுதி அரசாங்கம் முஅல்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வழிகாட்டிகளாக அவர்களிடத்துல பொறுப்பு கொடுப்பாங்க. அவங்க அந்த பொறுப்பை எடுத்துட்டு ஹாஜிகளை சரியான முறையில் வழிநடத்துவார்கள். ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல ஒவ்வொரு கம்பெனிகளும், கார்பரேட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய கம்பெனிகள் ஹாஜிகளை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்ததன் காரணத்தினால், சரியான முறையில் வழிநடத்துவதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் மரணங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக இரண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன காரணம் சொன்னா, கூட்ட நெரிசல் மாத்திரமல்ல, உள்ளூர்ல விசிட்டிங் விசால சென்றவர்கள், உள்ளூர் வாசிகள், பக்கத்து நாட்டு வாசிகள், ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுமதி பெறாதவர்கள் எல்லாம் ஹாஜிகளுடைய கூட்டத்துல போய் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி சென்றதின் காரணத்தினால் கூட்ட நெரிசலில் மரணம் அடைந்தவர்கள் தான் அதிகம். சில பேருக்கு மீடியால போட்டு விட்டாங்க, சமூக வலைதளங்கள்ல நீங்க என்ன செஞ்சிருப்பியா பார்த்திருப்பீங்க. ஹஜ்ஜு கமிட்டியே, அந்த ஊர் வாசிகளை நிறைய பேர், சவுதி அரசாங்கத்தை நிறைய பேர் குறை சொல்றாங்க. இதுல சவுதி அரசாங்கத்தையோ சவுதியினுடைய நிறுவனத்தையோ குறை சொல்வதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு காலமும் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்ற விஷயத்துல ஹஜ்ஜினுடைய ஏற்பாட்டாளர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சவுதி அரசாங்கம் எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற விஷயத்துல கண் கருத்துமாக, எந்த விதமான அசம்பாவிதம் நடந்தாலும் அடுத்த ஆண்டே அதிலிருந்து பாடம் பெற்றுக் கொண்டு அதற்கு என்ன முன்னேற்பாடு செய்து கொள்ளலாம் என்பது விஷயத்துல ரொம்ப கண் கருத்துமாக. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 1997 சவுதியில மக்காவில மினால ஏற்பட்ட தீ விபத்து. யாரோ ஒருவர் சமூக பத்து வைக்கிறாரு, அவருடைய கூடாரம் தீப்பிடிக்கின்றது. அந்த தீயின் காரணத்தினால் 11 பேர்கள் மூத்தானார்கள். அடுத்த ஆண்டை சுதாரித்துக் கொண்ட சவுதி அரசாங்கம் எந்த அளவுக்கு முன்னேற்பாடு செய்தார்கள் சொன்னா, தீப்பிடிக்காத கூடாரங்களை அமைத்து ஹாஜிகளை தங்க வைத்தது. 2015 கூட்ட நெரிசல்கள்ல இப்பொழுது எப்படி ஜம்ரத்துல மூத்தானார்களோ ஹாஜிகள், அதே போன்று 2015 கூட்ட நெரிசல்ல பல ஹாஜிகள் என்ன செஞ்சாங்க, மூத்தானாங்க. குறிப்பாக கல்லெறியக்கூடிய அந்த நேரத்தில், குறிப்பாக ஒரு நேரத்தில் போய் கல்லெறியணும். மொத்தமாக 25 லட்சம் பேரும் ஒரே இடத்துல சேரும் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்படுவது இயற்கை. அதுல பலகீனமானவர்கள் சிக்கிக் கொள்வார்கள், வயதோதிகள் சிக்கிக் கொள்வார்கள், சிறுவர்கள் சிக்கிக் கொள்வார்கள், பெண்கள் சிக்கிக் கொள்வார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில சவுதி அரசாங்கம் அடுத்த ஆண்டு என்ன செய்யணும்னு சொன்னா, ஜம்ரத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான மிகப்பெரிய ராட்சச ஜம்ரத்தாக கட்டி 3 தளங்களாக கட்டி, ஒவ்வொரு தளத்திலையும் இருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த மாடியில் இருந்து அடுத்த மாடி யாரும் கூட்டத்துல நெரிசல்ல சிக்கிவிடக் கூடாது என்ற நோக்கத்துல அடுக்கடுக்காக ஹாஜிகளை அனுப்பி கல்லெறிய வைத்தார்கள். இந்த ஆண்டு கூட எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மரணங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனாலும் சவுதி அரசாங்கம் எந்த விஷயத்திலும் மக்கா அந்த நிர்வாகத்தை ஏற்படுத்த இருக்கக்கூடிய எந்த வருஷமும் செய்யாத ஒரு நிகழ்வை இந்த வருஷம் செஞ்சிருக்கிறாங்க. வெயிலுடைய தாக்கம், வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகம் இருந்ததன் காரணத்தினால் குறிப்பாக 10, 11, 12, 13 இந்த நாட்கள்ல கல் எறியக்கூடிய அந்த நேரத்துல மாத்திரம் குறிப்பாக 11 இருந்து 4 மணி வரைக்கும் மினாவினுடைய கூடாரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஹாஜிகள் யாருமே என்ன செய்யக்கூடாது, வெளியில போகக்கூடாது. வெயிலுடைய வெப்பம் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா சவுதிக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சிம் கார்டு கொடுக்கப்பட்ட எல்லாருக்குமே சவுதிக்கு போய் இறங்கணத்திலிருந்து ஒரு மெசேஜ், வெப்பம் அதிகமா இருக்குது, நீங்க உங்களுடைய கொடை இல்லாம வெளியே வராதீங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள், அனுமதி இல்லாதவர்கள் யாரும் ஹஜ்ஜுக்கு வராதீங்க என்பதாக இந்த தகவல்கள் ஒவ்வொரு ஹாஜியினுடைய செல்லுக்கும் மெசேஜாக, செய்தியாக, குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. மாத்திரமல்ல, இந்த ஆண்டு ஹஜ்ஜில மூத்தாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், தன்னை யாரெல்லாம் சூரர்களாக நினைத்துக் கொண்டார்களோ, பெரிய திறமைசாலிகளாக நினைத்துக் கொண்டார்களோ, மினாவுல கேட்டு மூடியாச்சு. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் யாரும் கல் எறிவதற்கு அனுமதி இல்லை. வெயில் கொஞ்சம் வெப்பத்தினுடைய தாக்கம் சிறிது குறைந்த பிறகு நீங்கள் சென்று கல் எறிந்து கொள்ளலாம் என்பதாக 4 நாட்கள் அதுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டது. தன்னை யார் சூர புறாவளிகளாக நினைத்துக் கொண்டார்களோ அவர்களை போய் சிக்கிக் கொண்டவர்கள் தான் மூத்தானார்கள்.
இவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த மெசேஜுக்கு அந்த குறுஞ்செய்தியை பொருட்படுத்தாமல் அதை அசட்டையாக நினைத்தவர்கள் மாத்திரம்தான் அங்கு சென்று மூத்தானார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க கூட்ட நெரிசல் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சில பேருடைய வாட்ஸ்அப் இணையதளத்தினுடைய செய்தி, எங்களுக்கு உணவு இல்லை, கூடாரத்துல இடம் இல்லை, ஏன்னா வாண்டட்டாக நாம ஒரு 500 பேருக்கு விருந்தாளிகளாக நம்ம ஒரு 500 பேரை அழைக்கிறோம். நம்ம வீட்டு விஷயத்துக்கு 300 பேர் 800 பேர் எக்ஸ்ட்ராவா கூடுதலாக வந்து விட்டால் குடும்பத்துக்காரங்க, சமையல்காரங்க, அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாருமே கையை பிசைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன்னா அலையா விருந்தாளியாக 300 பேர் அதிகப்படுத்தி வரும் பொழுது பற்றாக்குறை வரும். ஆனா 25 லட்சம் பேர் உலக நாடுகள் முழுவதும் 25 லட்சம் பேர் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு அனுமதி இல்லாதவர்கள் அதிகமான பேர் சென்றதின் காரணத்தினால்தான் நிறைய பேருக்கு மினாவுல கூடாரத்துல இடம் இல்லை, அதே மாதிரி சாப்பிடுவதற்கு இடம் இல்லை. ஹஜ் கமிட்டியை நிறைய பேர் குறை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இணையதளத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. நான் ஹஜ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஹஜ் கமிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாமே ஒன்றிய அரசுடைய ஏற்பாடு. நாம எங்க தங்கணும், எங்க சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை குறித்து முன்னேற்பாடு செய்தவர்கள் ஒன்றிய அரசுகள். கூட்டத்தை அதிகமானதுனால நிறைய பேருக்கு உணவு இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்துல கூட தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் வலுக்கட்டாயமாக சில விஷயங்களை கேட்டு பெற வேண்டும். முக்கியமாக ஹஜ் கமிட்டியில செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு சிறந்த வழிகாட்டிகள், சிறந்த ஆலிம்கள் கிடையாது. அடுத்த சர்வீஸ்ல தனியார் நிறுவனங்களில் வரக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் அங்கு போய்தான் எந்த நேரத்துல கல்வி எறியணும், எப்ப தவாப் செய்யணும், எந்த இடத்துல என்ன ஓதணும் என்று வழிகாட்டுவதற்கு சிறந்த ஆட்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா பணிவிடை செய்வதற்கு கூடிய தன்னார்வர்கள் இல்லை. வரக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ் எப்படி ஆக்கப்பட்டுவிடும் சொன்னா, வயோதிகள், வயசுக்கு செல்வம் படைத்தவர்கள், வயோதிகள் யாராவது ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்வா சால்வாம் என்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஒரு விஷயம், ஹஜ் இந்த மரணங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பானம் என்ன பானம்னு சொன்னா, நாம ஒரு சின்ன வயசுல ஹஜ் செஞ்சோம், உடல் ஆரோக்கியம் இருக்குது, வசதி இருக்குது, என்னால ஹஜ் செய்ய முடியும், எந்த கமிட்மெண்ட்டையும் செய்யாம ஹஜ்ஜுக்கு சின்ன வயசுல போய் செஞ்சிடணும். ஏன்னா இந்த வருடம் அதிகமாக மௌத்தானவர்கள் வயோதிகர்கள் தான் அதிகமாக மௌத்தாகி இருக்கிறார்கள். எந்த அசம்பாவிதம் ஒண்ணுமே கிடையாது, கூட்ட நெரிசல், அதை சமாளிக்க முடியல. இரண்டாவது ஒரு விஷயம், யாராவது வயோதிகர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புவதாக இருந்தால் தன் குடும்பத்தில் உள்ள வாலிப பசங்களை, சிறு வயது உள்ளவர்களை அவர்களுக்கு துணையாக அனுப்ப வேண்டும். ஏன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு கைடாக வரக்கூடியவர்கள், வழிகாட்டிகளாக வரக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, உதவி செய்யக்கூடியவர்கள் கூட யாராவது ஒரு பெரிய ஆளை பிடிச்சி உள்ளக்க வந்துடுறாங்க, வந்து ஹாஜிகளுக்கு எந்த விதமான உதவியும் செய்வதில்லை, தாங்க தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால அங்கு சென்று ஹாஜிகளை சரியாக வழிநடத்துவதற்கு தன் குடும்பத்தில் உள்ள சிறு வயதுக்காரர்களை அவர்களுக்கு துணையாக அனுப்ப வேண்டும். மூணாவது விஷயம் ரொம்ப கவனமா கேட்கும். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வருடம் அதிகமான மௌத்து நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், நம்ம பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல இருந்தா கூட பள்ளிவாசலுக்கு பைக்ல வரும். ஆனா ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டா நம்ம ஹஜ்ஜு கமிட்டியில போனாலும் சரி, தனியார் நிறுவனங்கள்ல போனாலும் சரி, விஐபியா இருந்தாலும் சரி, விவிஐபியா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு அந்த 5 நாள் என்பது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. எவ்வளவு பெரிய விஐபியா இருந்தாலும் அங்க சென்று 10 கிலோமீட்டர் நடந்து ஆக வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பஸ் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்னா வள்ளிம்கள் என்று சொல்லக்கூடிய யாருக்கு எந்த டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்குமோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த பஸ்ல போக முடியும். அந்த பஸ் கூட கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம், ஒரு 8 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். சில பேர் இதுல நம்ம 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகிறதுக்கு முன்பாக நாம நடந்தே போயிடலாம் என்று நினைத்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், நடைபயிற்சி செய்யாதவர்கள், இவர்கள் தான் அந்த வெயில்ல சுருண்டு வெப்பத்துல விழுந்து மரணித்தவர்கள், மரணம் அடைந்தவர்கள் இவர்கள் தான். அதனால ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நினைப்பு உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 மாசத்துக்கு முன்பாகவே நாம இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு 10 கிலோமீட்டர் நடப்பயிற்சியை நாம என்ன செஞ்சிடணும். இங்க நாம ஒரு 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நாம நடந்து பழகிட்டோம்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போய் குறிப்பாக அந்த 5 நாட்கள் நமக்கு நடப்பது என்பது லேசாக ஆகிவிடும். அதனால வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு
நாமும் ஹஜ் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக. இந்த வருடம் ஹஜ் செய்த ஹஜ்ஜில் மரணித்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முழுமையான கூலியை கொடுத்து அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பானாக என்று கூறி எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.